கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 9வது அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 9:14, 2 Corinthians 9:14. உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையாய் இருக்கிறார்கள். அதாவது எருசலேமில் இருக்கக்கூடிய எருசலேம் மற்றும் யூதேயா பகுதியில் பஞ்சத்திலையும் குறைவுனால உட்கார்ந்து இருக்கிற பரிசுத்தவான்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க? உங்களுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. மூன்றாவதாக உங்களுக்கு கொடுத்த அந்த விசேஷத்த கிருபை நிமித்தம் உங்கள் மேலே வாஞ்சையாக இருக்கிறாங்க. வாஞ்சையாக இருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை பார்க்கணும் போல இருக்குது, உங்கள் மேலே ஒரு பிரியமா, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக உங்கள் மேலே ஒரு வாஞ்சை, உங்களை எதிர்நோக்கி இருக்கக்கூடியதாக. இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் இங்கே சிந்திச்சு பாருங்கள். அதாவது எருசலேமில் யூதேயா பகுதியில் இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு சிலர் கணவனை இழந்து போயிட்டாங்க, ஒரு சிலர் மனைவியை இழந்து போயிட்டாங்க, ஒரு சிலர் பிள்ளைகளை இழந்து போயிட்டாங்க. ரொம்ப ஒரு கொடிய சூழ்நிலை. எல்லாரும் துரத்தப்பட்டிருக்காங்க, எல்லாரும் சிதறி போயிருக்கிறாங்க, எல்லாம் ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த காலகட்டத்தில் பஞ்சம் வேற வருது. அந்த பஞ்சத்தினால அவங்களுக்கு இன்னும் சாப்பாடு இல்லாத நிலைமைக்கு போகுது. இப்போ இந்த நிலைமையை குறித்து இவங்களை பார்க்காத, இவர்களை அறியாத வேற புறஜாதியில் உள்ள மக்கள், மக்கதோனியாலையும் அகாயா நாட்டு பகுதியில் உள்ள மக்கள் கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட உடனே ஐயையோ இப்படி இருக்கிறாங்களே, அவர்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தேவன் ஒரு கிருபையை கொடுக்குறார். அந்த கிருபையின்படி அவங்க செய்கிறாங்க. இது அவங்களுக்கு அளித்த விசேஷித்த கிருபை. நீங்கள் 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 1ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அன்றியும் சகோதரரே, மக்கதோனிய நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஏன்னா தேவன் இப்படிப்பட்ட ஒரு கிருபையை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா அவங்களே பஞ்சத்தில் இருக்கிறாங்க, அவங்களே கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்களே தேவையில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க? இது எல்லாவற்றையும் காட்டிலும் நம்ம என்ன பண்ணணும், அங்கே இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி தங்களுடைய தரித்திரம், தங்களுடைய இதெல்லாம் மீறி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன கேள்விப்படுறாங்க? அவங்களும் நம்மளை மாதிரி தான், ஆனால் அவங்க நமக்காக உதவி செய்கிறாங்க, நம்முடைய குறைவை போக்குறதுக்காக அவங்க அனுப்புகிறாங்கன்னு கேள்விப்பட்ட போது அவங்களுக்கு என்ன வருது? என்ன ஒரு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு அன்பை போட்டிருக்காரே, எங்களெல்லாம் பார்க்கல, எங்களை கேள்விப்பட்டதுக்கே இவ்வளவு தூரம் செய்கிறாங்களேன்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. ரெண்டாவது, இப்படி உதவி செய்த மக்களுக்காக ஜெபம் செய்கிறாங்க. ஏன்னா அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணது மாத்திரம் இல்லை, அவங்கள நான் ஒரு தடவை பார்த்துட மாட்டேனா, அவங்கள ஒரு தடவை பார்த்துட மாட்டோமா, எப்படி நீங்கள் இதை செஞ்சீங்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி கேட்கணும், நான் அவங்கள பார்க்கணும்னு சொல்லக்கூடியதா. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நிறைய முறை நம்ம பார்த்துருக்குறோம். இதை யாரோ ஒருத்தவங்க இந்த என்கிட்ட வருவாங்க, அண்ணே நான் உங்களை ஒரு முறையாவது வாழ்க்கையில் பார்த்துடணும்னு நினச்சேன். எப்படி? எங்களை யாருன்னே தெரியாது, நீங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு உதவியை செஞ்சீங்க, அதை கேள்விப்பட்டு நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம். ஏன்னா ஒரு சில நேரங்களில் நமக்கு யாருன்னே தெரியாது, அவங்க யாருன்னு தெரியாது. கர்த்தர் சொல்லுவார், கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறோம். இல்லை வேற யாராவது ஒருத்தவங்க இந்த தேசத்தில், இந்த பட்டணத்தில் ஒரு தேவையோடு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே எங்களுக்கு தோணுது, சரி ரைட்டு, ஆண்டவர் நமக்கு அவங்களுக்கு உதவி செய்ய சொல்கிறாருன்னு சொல்லி உடனே அங்கே உள்ள சபைக்கோ அங்கே உள்ள பகுதிக்கோ நாங்கள் செய்கிறோம். நாங்கள் நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி செய்திருக்கிறோம். இந்த நைஜீரியாவாக இருக்கட்டும், இல்லை வேறு சவுத் ஆஃப்ரிக்காவாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வேறு தேசங்களாக இருக்கட்டும், அந்த நிறைய தேசங்களில் நாங்கள் இந்த மாதிரி உதவிகளை செய்திருக்கிறோம். நாங்கள் அது வெளியே சொல்கிறதில்ல, ஏன்னா அது கர்த்தருக்கு சம்மந்தப்பட்டது. சரியா? ஆனால் அப்படி செய்யும்போது எங்களுக்கு கர்த்தர் இப்படி செய்யக்கூடிய ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறாரு பார்த்தீங்களா? அப்போ நாங்கள் அங்கே போகும்போதோ இல்லை அவங்க பார்க்கும்போதோ அவங்க பார்க்கணும், அண்ணே உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எப்படி? நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பாருங்கள் எப்படி ஒரு அன்பு பாருங்கள். நாங்கள் அவங்கள பார்த்தது கிடையாது, ஆனால் அவங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. இன்றைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு மிலிட்ரியில் ஒரு கர்னலாக இருந்து ரிட்டையர் ஆனவர். நான் எங்கே பிரயாணம் பண்ணி போனாலும் அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த முழு நேரம் அவர் உபவாச ஜெபம் இருந்து ஒரே ஒரு மீல் மட்டும் சாப்பிட்டுட்டு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவார். யோசிச்சு பாருங்கள், அந்த அன்புக்கெல்லாம் என்ன ஒரு இது இருக்குது? எந்த வகையில் நான் நன்றி சொல்ல முடியும்? அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணத்துவமாய் தேவனுடைய அன்பின் மூலமாய் காரியங்கள் செய்யும்போது
தேவ நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துறதுல அவங்க வேண்டுதல் செய்வது மாத்திரமில்ல, அவங்க காண வாஞ்சையாய் இருக்கக்கூடியதா, இப்படி ஒரு தேவ அன்பை காட்டக்கூடியவங்களா இருக்காங்களே, இப்படிப்பட்ட ஒரு அன்பை காட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்களே என்று சொல்லக்கூடிய ஒரு வாஞ்சை. எனக்கு அருமையானவர்களே, நமக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கா? நம்ம அப்படிப்பட்ட மக்களாக வாழ்கிறோமா? நம்மளை சுய சோதனை பண்ணுவோமா? நம்மளே சரி பண்ணி கொள்வோமா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, நாங்கள் யாருக்கு என்ன உதவி செய்தாலும், இல்லை நாங்கள் உதவிகளை பெற்றுக்கொண்டாலும், ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தக்கூடியவர்களாயும், ஆண்டவரே உதவி செய்தவர்களுக்காய் வேண்டுதல் செய்யக்கூடியவர்களாயும், அவர்களை காணக்கூடியதான ஒரு விசேஷித்த கிருபை எங்களுக்கு உண்டாகட்டும் என்று எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.